வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா லேப்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ரேம் அப்கிரேட் பண்ண போகிறோம். அம்மா லேப்டாப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ரேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் பண்ணி 1 வீக் ஆச்சு. இன்றைக்கி தான் ஆர்டர் வந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரேம் ஆர்டர் பண்ணிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் இருக்குது. கொடுக்கும் போதே 2 GB ரேம் தான் கொடுத்தாங்க. இந்த லேப்டாப் மாடல் பார்த்தீங்கன்னா E4325 E4325 2 GB ரேமு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 4 GB ரேமுக்கு அப்கிரேட் பண்ண போகிறோம். 2 GBலேருந்து 4 GB ரேமுக்கு அப்கிரேட் பண்ணுவோம். அதை நம்ம எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கைஸ். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் போய் CPU Z நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க கைஸ். CPU Z அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒன்று இது இருக்கும் டவுன்லோடுன்னு. நீங்கள் அதெல்லாம் கொடுக்கலாம். இல்லை பாருங்கள் கீழே CPU Z சாஃப்ட்வேர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்டப் இங்கிலீஷ் 32 and 64 பிட் வெர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஆட் வரும், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறேன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் நவ் அப்படின்னு இருக்கா CPU Z. அதை டவுன்லோடு கொடுத்துருங்க. டவுன்லோடு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சைடு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 MB தான் கைஸ். வெறும் 3 MB தான். இதை மட்டும் ஒரு நிமிஷம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். அதை நான் ஓப்பன் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கும். அது கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கன் இருக்கும். அதே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு கொடுத்து கடைசியில் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓப்பன் ஆகும், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா CPU ID Zன்னு இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து எஸ் கொடுத்துக்கோங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா CPU ID அது ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. கைஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மெமரின்னு ஒன்று இருக்கும் சைடு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா டைப்பு DDR3. உங்களோட ரேமோ டைப்பு இதில் எப்படின்னு இதில் தான் பார்க்கணும் கைஸ். DDR3. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி தான் ரேம் ஆர்டர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா DDR3 இதை மட்டும் தான் கைஸ் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். DDR3 ஏன்னா நீங்கள் DDR4 DDR2 ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு வராது. நான் அப்படி பின்னாடி உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் வீடியோ கடைசியில். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம ரேம் எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேப்டாப் கரப்பாம்பூச்சியை கவுச்சி போட்ட மாதிரி கவுச்சி போட்டாச்சு. நம்ம ரேம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவையானது 2 பொருள் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹினிக்ஸ் ரேமு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர். இது பார்த்தீங்கன்னா 10 ரூபா இல்லை 20 ரூபா தான் இருக்கும். நான் எங்கள் ஊரில் 10 ரூபாய்க்கு தான் அது வாங்கினேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பை கவுச்சி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூவும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூவும் இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே லூஸ் பண்ணிட்டேன். அதனால் இப்படி பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி தள்ளினாலே வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இதை ஓரமாக வச்சுக்கலாம் இந்த பேனலை. பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரேமு. இதான் நம்ம ரேம் மாற்ற போகிறோம். சாரி, இது ப்ராசஸரு. இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு. இது ஹார்ட் டிஸ்க்கு, இது ப்ராசஸரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் ரேமு. ஏற்கனவே இதில் பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் கிடக்கு. ஏற்கனவே முன்னாடி சொல்லிருப்பேன். இதில் 2 GB ரேம் கிடக்கு. இதை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் இது எப்படி நம்ம பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேட்ரி ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லாக் எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா இது லைட்டாக அப்படி வச்சுக்கிட்டு இதை ரிமூவ் பண்ணி விடுறோம் பேட்டரியை. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. இதை ஃபஸ்ட் நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா ரேம் சைடு இங்கே ஒரு பின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பின்னு இருக்கும். அந்த 2 பின்னையும் மட்டும் இந்த 2 கையை வச்சு இந்த மாதிரி லூஸ் பண்ணிங்கன்னா போதும். ரேம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி மேலே வந்துடும். அப்புறம் லேப்டாப் பிடிச்சிக்கிட்டு ரேம் அப்படி இழுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரேம் தனியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2 GB ரேமு. ஏற்கனவே லேப்டாப்பில் இருந்தது 2 GB ரேமு. நம்ம பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் இதுக்கு போட போகிறோம். கைஸ் இது பார்த்தீங்கன்னா 4 GB ரேம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறாங்க பாருங்கள். 4 GB ரேம். இதுவும் DDR3 தான். அதுவும் DDR3 தான். இதை நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கட்டு தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயும் இந்த இடத்துல ஒரு கட்டு இருக்கும், அதை பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி வச்சு உள்ளே ஒரு லைட்டை அமுக்கி விட்டா போதும். நீங்கள் நான் அமுக்கி விட்டுக்கிறேன். 2 சைடு நல்லா அமுக்கி விட்டோம்னா சவுண்டு கேட்கும். அது இப்போ லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படி ரேமை கீழே அப்படி தள்ளி இந்த 2 பின்னையும் மட்டும் இப்படி வச்சிங்கன்னா போதும், லாக் ஆகிடும். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பேனில் வந்து இந்த இடத்துல போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா போட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணி லாக் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேபை வந்து ஆன் பண்ணியாச்சு. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா E4325 மாடல் பார்த்தீங்கன்னா தெரியும். காய்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் தான், தமிழக அரசு மடிக்கணினி திட்டம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. லேப் ஆன் ஆகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப் வந்து ஆன் ஆகிட்டு திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கலாம் வாய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 4GB ரேம் போட்டாங்கன்னா நம்ம லேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்குது. 2GB ரேமில் இருந்ததை விட 4GB ரேம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிட்டு இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு ரேம் 4GB இருக்குது. பார்த்தீங்கன்னா AMD A4 இது பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான். காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து வேறு என்ன வீடியோ இந்த டெக் சம்மந்தமாக வேறு என்ன வீடியோ போடலாம்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் போஸ்ட்டில் போடுறேன். அடுத்த வீடியோ என்னென்னு மறக்காமல் பாருங்கள். போய் இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கான மட்டும் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. காய்ஸ் பை பாய்.